வணக்கம் நண்பர்களே. உலகில் பல அமானுஷ்ய நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை பற்றி மக்களுக்கு நம்பிக்கை, சிலர் மூட நம்பிக்கை என்று கூட சொல்லலாம். அந்த மூட நம்பிக்கையை மெய்ப்பிக்கும் சம்பவங்கள் பல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மேற்குலகம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை சாத்தான்களினுடைய தினமாக பார்க்கின்றன. என்ன காரணம்? அப்படி 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடந்த அமானுஷ்யமான சம்பவங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வெல்கம் டு கடலக்கடை. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். மேற்கத்திய நாடுகள் பலவற்றில் 13ஆம் எண்ணை சாத்தானுக்குரியதாக நினைக்கும் பழக்கம் இயேசுவின் காலத்திலிருந்து வருகிறது. இதனால் பல நிறுவனங்கள் 13 என்ற எண்ணையே பயன்படுத்துவது இல்லை. 12 எண்ணிற்கு பிறகு நேரிடையாக 14ஐ தான் வைப்பார்கள். அதுவும் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாக வந்தால் பலர் வீட்டிற்குள்ளே முடங்கி விடுவார்கள். 19ஆம் நூற்றாண்டிலிருந்துதான் இந்த நம்பிக்கை அதிதீவிரமாக பரவ ஆரம்பித்தது. இதன் புள்ளி இயேசுவின் மரணத்திலிருந்து துவங்கியது. இயேசு கிறிஸ்து கல்வாரி குன்றுக்கு சிலுவை சுமந்தபடி அழைத்துச் செல்வதற்கு முந்தைய இரவில் ஒரு விருந்து நடைபெற்றது. அதுதான் புகழ்பெற்ற இயேசுவின் கடைசி விருந்து, லாஸ்ட் சப்பர். அதில் 13 நபர்கள் பங்கு பெற்றதாக பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு மரித்த நாள் வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி ஆகும். அதன் பின்பு கிபி 1307ஆம் ஆண்டு 100க்கும் மேற்பட்ட நைட் டெம்ப்ளர்களை கைது செய்ய பிரெஞ்சு அரசர் உத்தரவிட்ட நாளும் ஒரு வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி. சொல்லி வைத்தாற்போல் ஜோஆகினோ ரொசினி என்னும் இத்தாலியைச் சேர்ந்த பிரபல இசையமைப்பாளர் ஒரு வெள்ளிக்கிழமை இறந்து போனார். அன்று தேதி 13. அதே நாளில் அமெரிக்காவின் பெரும் தொழிலதிபர் தாமஸ் லாசனும் இறந்து போகவே மக்கள் பழைய கதைகளை தூசு தட்டினர். மேற்கு நாடுகள் முழுவதும் பயம் பயங்கர வேகத்தில் பரவ ஆரம்பித்தது. 13ஆம் நோய் நாளாக இந்த பயம் பலரை கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகினர். மருத்துவர்கள் இது ஒரு மனநோய் என்றனர். 13ஆம் தேதி வரும் வெள்ளிக்கிழமையை பார்த்து பயப்படும் நோய்க்கு ஃப்ரிகட்ரிஸ்கைடெக்கபோபியா என்னும் எளிய பெயர் வைக்கப்பட்டது. இந்த பெயரை உச்சரிக்கத் தெரியாதவர்கள் பலரும் இதனால் பாதிக்கப்பட்டனர். மத்தியில் மட்டும் சுமார் 10 லட்சம் பேருக்கு இந்த நோய் தாக்கியதாக ஐரோப்பா வரலாறு தெரிவிக்கிறது. லார்ஜ் என அனைத்திலும் 13ஐ பயன்படுத்துவதை தவிர்த்தார்கள் மக்கள். வருடத்திற்கு குறைந்தது 3 முறையாவது வந்துவிடும். 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அந்நாட்களெல்லாம் எல்லா தேவாலயங்களும் திறந்து 24 மணி நேரமும் வைக்கப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. த்ரில்லர் படங்களின் பிதாவான ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் 13ஆம் தேதி பிறந்ததையெல்லாம் நினைத்து பலர் பயந்தார்கள் என்றால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். ஆனால் அது உண்மைதான். ஆனால் அதைவிட சுவாரஸ்யமான தகவல் ஒன்று உள்ளது. எண் 13 என்ற படத்தை அவர் எடுத்து பின்னாளில் பொருளாதார பிரச்சனைகளால் அப்படம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. ஜனவரி 13ஆம் தேதி 1989 கிரேட் பிரிட்டன் முழுவதும் நூற்றுக்கணக்கான IBM கணினிகளை ஒரு வைரஸ் பாதித்தது. இந்த நாளில் பிரிட்டன் அத்தகைய கணினி வைரஸ்கள் ஒப்பீட்டளவில் புதிய அச்சுறுத்தலாக இருந்த நேரத்தில் நிரல் கோப்புகளை நீக்கியது. இந்த வைரஸ் வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி என்று அறியப்பட்டது. 1970 வங்கதேசத்தின் சிட்டகாங்கேல் ஒரு பெரிய தெற்காசிய புயல் 3 இலட்சம் மக்களை கொன்றது. வெள்ளம் காரணமாக கங்கை டெல்டாவில் 1 மில்லியன் பேர் இறந்தனர். ராப்பர் டூபக் ஷக்கூர் லாஸ் வேகாஸில் BMW காரில் சென்றபோது ஒரு வாகனத்தில் இருந்து மற்றொரு வாகனத்தில் சுடப்பட்டதில் கொல்லப்பட்டார். ஜனவரி 13ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு டஸ்கனி கடற்கரையில் கோஸ்டா கான்கார்டியா என்ற பயணக் கப்பல் கவிழ்ந்து 32 பேர் கொல்லப்பட்டனர். 2029ஆம் ஆண்டு வரும் ஏப்ரல் 13ஆம் தேதி பூமிக்கு மிக அருகில்
விண்கல் ஒன்று வரும் என நாசா அறிவித்திருக்கிறது. 999 போர்டு அப்போபிஸ் என்று பெயரிடப்பட்ட அந்த விண்கல் 2004ஆம் ஆண்டே கண்டுபிடிக்கப்பட்டது. இருப்பினும் ஏப்ரல் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருவதால் பூமி தப்பிக்குமா என்ற பேச்சுக்கள் இப்போதே கிளம்பிவிட்டன. இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இப்ப சொல்லுங்க, 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொளியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.